Hi, with a good day. This is Pramila. Welcome to our channel Anyone Can Cook. நம்ம ரெசிபியோட ஹீரோ அவலை வச்சு ஒரு நல்ல ஸ்வீட் ரெசிபியை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஸ்வீட்டாக அன்ஹெல்தி எனக்கு வெயிட் போடும் அப்படிலாம் நீங்கள் எதுவுமே நினைக்க வேணாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெல்தி இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் கொஞ்சமாக சாப்பிடுங்க. ஸோ வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரெசிபியோட ஹீரோ அவலை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இது 1 கப் நான் எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் ரவையும் சேர்த்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணும் போதே நமக்கு நல்லா தெரியும் ட்ரையாக இருக்கா இல்லையான்ட்டு. ட்ரையாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு இது கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அது நல்லா ஊறட்டும். இந்த டைமில் நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃப்பை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஸ்டஃப்க்கு பார்த்திங்கன்னா வறுத்த வேர்க்கடலை, வறுத்த எள்ளு ரெண்டுத்தையும் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கொரன்னு இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அது கூட பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளை பவுடர், ஜாகரி பவுட்ரு ஆட் பண்ணிக்கோங்க. கூட துருவின தேங்காயும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் பிடிக்கிற மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இன்னும் ஃப்ளேவருக்கு ஏலக்காய் பவுடர் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டஃப்புக்கு பார்த்திங்கன்னா வேர்க்கடலை மட்டும் கூட வச்சு செய்யலாம், இல்லாட்டி எள்ளை மட்டும் கூட வச்சு செய்யலாம். இது எல்லாமே நம்ம வீட்டில் அடிக்கடி சாப்பிட்டுட்ருக்கிறது தான். நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரெண்டுத்தையும் வச்சு செய்வோமே. இப்போ நம்ம ஓரமாக தூங்க வச்சுருந்த அவலை எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பெரிய டாஸ்கே இருக்குது. இந்த அவலை பார்த்திங்கன்னா ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் கொடுக்குற சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டை பார்த்துக்கலாம். வேறு ஒன்றும் இல்லை, நம்ம சால்ட்டு தாங்க. சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் குக்கிங் சோடா கூட ஆட் பண்ணலாம், பட் நான் ஆட் பண்ணல. ஸோ இது நல்லா டெக்ஸ்சராக வந்ததுக்கப்புறம் இதை நம்ம ஒரு உருண்டையாக எடுத்துக்கலாம். ஸோ இது உருண்டையை எடுத்து உள்ளே நம்ம ஸ்டஃப் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த டைமில் அவளுக்கு ஒரு செல்ஃப் இன்ட்ரோ ஒன்று கொடுத்துட்றேன். ஸோ இந்த அவல் சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய நல்ல விஷயம்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டயபெட்டிஸ் கண்ட்ரோல்டாக இருக்கும். செகண்டாக நம்ம இம்யூன் சிஸ்டமும் நல்லாவே பூஸ்ட் பண்ணும். அது இல்லாமல் இது ஈஸி டைஜஸ்டிவ் ஃபுட்டு. அவலில் அயன் கண்டென்ட் அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி கலோரிஸும் அவ்வளவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஸோ நம்ம தாராளமாக இந்த ஃபுட்டை ஸ்நாக்காக எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட கொழுக்கட்டை பிடிக்கிற மோல்டு இருந்துச்சுனாலும் எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் நான் வெறும் ரவுண்ட் ஷேப்பும் ஃப்ளாட் ஷேப்பும் ப்ரிஃபர் பண்ணி எடுத்து வச்சுருப்பேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த கொழுக்கட்டையை ஸ்டீமர்லேயோ இல்லை இட்லி குக்கர்லேயோ நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். நம்மளோட அவல் ஸ்வீட் கொழுக்கட்டை ரெடி. ஸோ இதை நீங்கள் தொட்டு பார்த்தா கையில் ஒட்டக்கூடாது, அப்போ தான் நல்லா குக் ஆகிருக்கான்றது தெரியும். இதை நான் போடும்போதே நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நம்ம அரிசி மாவில் செய்கிறத விட இந்த அவலில் செய்யும் போது அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. ஆறின பிறகும் கூட அவ்வளோ சாஃப்டாகவே இருந்துச்சு. என்னடா அவலில் ஸ்வீட் மட்டும்தானா அப்படிலாம் கிடையாது. என்ன மாதிரி ஸ்பைஸியாக சாப்பிட்றவங்களுக்கும் அவல் கார கொழுக்கட்டை வச்சுருக்கேன். ஸோ வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். நம்ம வீட்டில் செய்கிற உப்புருண்டைக்காக ஒரு பெரிய ஃபேன் பேஸே இருக்கும். அதில் நானும் ஒன்று. அந்த உப்புருண்டை விட இந்த உருண்டை பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபியோட ஹீரோ அவல் 1 கப் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அவளுக்கு எவ்வளோ வாட்டர் தேவையோ அவ்வளோ மட்டும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்வீட் கொழுக்கட்டைக்கு எவ்வளோ நேரம் ஊற வச்சோமோ அவ்வளோ நேரம் ஊற வச்சா போதும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். இந்த டைமில் கார கொழுக்கட்டைக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கிறேன். நான் வேர்க்கடலை எண்ணெய் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு. சேம் குவான்டிட்டியில் 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே. நல்லா பொரிஞ்சிடட்டும். பொரிஞ்ச பிறகு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் கடிக்கும்போது க்ரன்ச்சியாக இருக்கும். சேம் 1 ஸ்பூன் குவான்டிட்டியில் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இடித்த பூண்டு ஒரு 5லேருந்து 6 பல் எடுத்துருக்கேன். காஞ்ச மிளகாய் ஒரு 4 எடுத்துருக்கேன்.
சின்ன சின்னதாக கிள்ளி போடுங்க, அப்போ தான் உருண்டை பிடிக்க ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ணி போடுறதா இருந்தாலும் போடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அந்த கோல்டன் ப்ரௌன் வரும்போது நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. கேஸ் ஃப்ளேமை லோ ஆர் மீடியம் ஃப்ளேமில் வச்சே செய்யுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு செய்யும்போது சீக்கிரமாக கருக்கிறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் ஏன் சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? பிகாஸ் இதை நான் நிறையவே பண்ணியிருக்கேன். அவலை தூங்க வச்சு ஒரு 15 மினிட்ஸ் மேலே ஆகுதுங்க. அதை நம்ம இப்போ அடித்து எழுப்பிடலாம். அடிச்சுட்டு போகிறீங்க, நான் நல்லா பிசையணுன்றது தான் அப்படி மீன் பண்ணேன். ஸோ இப்போ நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம டிஷ்ஷுக்கு டேஸ்ட் கொடுக்குற அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சால்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லியை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூடவே துருவின தேங்காயும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கம்ப்ளீட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ இதோட நம்ம மசாலாவும் ஆட் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பிசைஞ்சுக்கோங்க. ஸோ உருண்டை பிடிக்கிற பதம் வர வரைக்கும் நம்ம பிசைஞ்சுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், கையில் எடுத்து ஈஸியாக பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பால்ஸாக நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். இதுலேயும் நீங்கள் மோல்ட் வேணும்னாலும் யூஸ் பண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ என்னோடய டைம், நான் என்னென்னலாம் சொல்லணும்னு நினைக்கணுமோ அது இப்போ சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ இதே மாதிரி உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ன டிஷ் ரொம்ப பிடிக்குமோ அதை சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக அதை நான் செஞ்சு போஸ்ட் பண்ணுறேன். அப்புறம் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடலான்றதையும் உங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். வீடியோவோட லேஅவுட் மட்டும் தப்பாக இருக்குது. பிகாஸ் நான் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஷூட் பண்ணி வச்சுட்டேன். 4-5 வீடியோஸ்க்கு அப்புறம் கரெக்டாக இருக்கும். ஸோ நிறைய பால்ஸ் பிடிச்சி வச்சாச்சு. இதை நம்ம ஸ்டீமர்லேயோ இல்லை ரைஸ் குக்கர்லேயோ ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட அவல் கார கொழுக்கட்டை ரெடி. இது நீங்கள் போடும்போதே தெரியும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த 2 டிஷ்ஷும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். என்னை இன்னும் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு லைக், ஷேர் அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்துருந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எனது நன்றி.